அதிமுக பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதி இல்லை என அதிமுக ஐடி விங் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், இது தொடர்பான முழு விவரங்கள். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இன்று மதியம் டெல்லி செல்வதற்கு முன்பாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்பொழுது அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே போன்று கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கும் இடையே மோதல்கள் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இது குறித்து அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் ஒரு கண்டன பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக குறித்தோ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அதே போன்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குறித்தோ பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் இல்லை எனவும், தன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்திகளை பார்க்காமல் அதிமுகவை பற்றி மூக்கு வியர்க்க பேசும் அண்ணாமலை முதலில் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என அதிமுகவினுடைய ஐடி விங் இந்த பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஆடு, ஓநாய், நரி என எது வந்தாலும் எப்படி கொக்கரித்தாலும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற ஒரு அழுத்தமான ஒரு பதிவினை தற்பொழுது அதிமுகவினுடைய ஐடி விங் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 2 தினங்களாக நேற்றும் இன்றும் அதிமுகவை பற்றி தொடர்ந்து அண்ணாமலை விமர்சனம் செய்து கொண்டிருந்த நிலையில் இன்று SP வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் மோதல் என்ற ஒரு பரபரப்பான ஒரு கருத்தினை முன்வைத்திருந்த நிலையில் இந்த பதிவினை அதிமுக தரப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றிணைந்திருந்தால் சில தொகுதிகளை கைப்பற்றி இருக்கலாம் என RB உதயகுமார் கருத்துக்களை தெரிவித்திருந்ததற்கு நேற்றே அதற்கு கண்டனங்களையும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதாவது அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் வாயடக்கத்தோடு இல்லை என்பதன் காரணமாகவே கூட்டணி முறிக்கப்பட்டிருந்ததாக அண்ணாமலை விளக்கம் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தனது தோல்விக்கு பிறகாக செய்தியாளர்கள் சந்தித்திருந்த பொழுதும் கோவையில் அதிமுக இனி மேலே வர முடியாது, பாஜக தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுகவோடு பாஜக கூட்டணியில் இருக்காது என்ற அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதே போன்று பல்வேறு பரபரப்பான கருத்துக்களை அதிமுக மீது அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஒரு அழுத்தமான காட்டமான ஒரு பதிவினை அதிமுகவினுடைய ஐடி விங் சார்ந்த நிர்வாகிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை டெல்லி செல்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த கட்டமாக அதிமுகவின் சார்பில் என்ன மாதிரியான ஒரு அறிக்கைகள் ஏற்கனவே அதிமுக சார்பில் பல்வேறு கண்டனங்கள் அண்ணாமலைக்கு தெரிவித்திருந்த பொழுதும் தொடர்ந்து அண்ணாமலையின் விமர்சனங்களுக்கு அதிமுக தரப்பில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் என்ன மாதிரியான ஒரு விமர்சனங்களை முன்வைப்பார்கள் என்பது பின்னர் தெரிய வரும். இந்த நிலையில் அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பக்கத்தில் அதிகாரப்பூர்வமான இந்த காட்டமான ஒரு பதிவினை அண்ணாமலைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.